உண்டாக்கின மனுஷனையும் அவர் பார்க்கிறார். எப்படி இருக்கிறாங்கன்னா பொல்லாதவர்களா இருக்கிறாங்க. அவர் நினைவுகள் பொல்லாததா இருக்குது, அவனுடைய தோற்றம் பொல்லாததா இருக்குது, அவனுடைய முக பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டது, அவனுடைய நடக்கையில ஒரு பாவனை வருகிறது, அவன் செயல்ல ஒரு ஆணவம் வருகிறது, அவன் தனக்கு உண்டாதனவற்றை எல்லாவற்றையும் தன்னாகவே எடுத்து அனுபவிக்க ஆசைப்படுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனுக்கு மனஸ்தாபம், தான் உண்டாக்கின மனுஷனை குறித்து அவர் மனஸ்தாபம் படுகிறார். அதனால அவர் எண்ணத்துல ஒரு சிந்தனை வருகிறது, நான் உண்டாக்கின எல்லாவற்றையும் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு அதெல்லாம் அவனுக்கு ஆகாரமாய் கர்த்தர் கொடுத்தாருல, தானியங்கள், பூண்டுகள், மிருகம், ஊர்வன, பரப்பன எல்லாவற்றையும் மனுஷனை ஆண்டுக்கோன்னு சொன்னான். இப்போ அவன் இப்போ படைத்த தேவனே மறந்துட்டு அவன் சுயமாய் செயல்பட ஆரம்பிக்கப்படும் போது பாருங்க, அவர் மனஸ்தாபப்படுகிற எல்லாத்தையும் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் பூமியை பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு, உத்து பார்க்குறாரு. யாராட்டு ஒருத்தன் நம்மளை தேடுறானான்னு பார்க்குறாரு. இன்றைக்கி அதே போல் தான் அந்த மல்லாங்கனரில் இந்த நம்ம இருக்கிற இந்த சுற்று வட்டாரத்தில் கர்த்தருடைய கண்கள் பார்க்குமானால், உங்களை என்னையும் பார்க்குமானால் நாம் விசேஷமானவர்கள். ஆமென். நாம் விசேஷமானவர்கள் சொல்லணும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஜெபிக்கும் போது நீங்கள் சொல்லணும், நான் விசேஷமானவள். பாருங்க, கர்த்தர் உத்து பார்க்குறார். ஒரே ஒருத்தன் மட்டும் தனிமையில் உட்கார்ந்து தேவனை தேடிக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன செய்யட்டும்பா, எனக்கு பலன் இல்லையே, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் பலசாலியாக இருக்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு அவன் தேவனையே சார்ந்து கொள்கிற ஒரு மனிதனாய் பார்க்குறான். பாருங்க, அன்றைக்கு ஆலயம் கிடையாது. இன்றைக்கு நம்மளுக்கு தேவனை ஆராதிக்க நம்ம சபையாய் கூடி வர ஒரே சரீரமாய் நம்ம வந்து இந்த இடத்துல ஆராதிக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல ஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு நோவா எப்படி தேவனை தேடி இருப்பார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் தேவனோடு கூட இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான் சொல்லிட்டு 9வது வசனம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறு அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். இந்த வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறவனுமாய் இருந்தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் காலத்துக்குள்ள, ஏன் காலத்துக்குள்ள, ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்குள்ள எப்படி இருந்தாங்களோ தெரியாது. ஏன் காலத்தில் வாழுகிற இந்த ஜெனரேஷன், இந்த ஜனங்களுக்குள்ள தேவன் என்னை பார்ப்பாரே ஆனால், இந்த பூமியை உற்று பார்ப்பாரே ஆனால், நான் வாழுகிற இந்த பட்டணத்தை, நான் இருக்கிற இந்த கிராமத்தை, நான் வசிக்கிற என் தெருவை அவர் பார்ப்பாரே ஆனால், நான் விசேஷமானவள், நான் தேவனோடு கூட இருக்கிறேனா?